இதுதான் ஜேம்ஸ் ஐயாவுடைய கல்லறை. 4 வருஷம் முடிஞ்சிட்டு. பிரதர், நான் உங்களை ஜேம்ஸ் ஐயா கூட பார்த்த ஞாபகம் இருக்கு. ஆமாம் பிரதர், 20 வருஷம் அவர் கூட தான் இருந்தேன். நல்ல ஊழியக்காரர் தான். ஆனால் என்ன, முன்னேறதுக்கு துடிச்சார். என் மேலே நல்ல மரியாதையும் அன்பும் வச்சுருந்தார். சில விஷயத்தில் என்னோட ஆலோசனை அவருக்கு பிடிக்கலை. அவருக்கு மறிக்க வேண்டிய வயசே இல்லை. அது குற்ற உணர்வால் விரும்பி தான் அவரே மறித்தார். சாகக்கூடிய நோயெல்லாம் கிடையாது. அவர் சிகிச்சையே விரும்பலையே. மற்றவங்களை விட அவரை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். சொல்கிறேன் கேளுங்க. இந்த சிறப்பு தாய்மார்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் வணக்கம். எதற்காக இந்த சிறப்பு கூட்டம் என்றால், நமது ஊழியத்தின் சார்பாக ஒரு பாடல் CD வெளியிடப் போகிறோம். என் அன்பு தாய்மார்களே, நானே பாடல்களை எழுதி, நானே நடித்து, நானே டான்ஸ் ஆடி அந்த CDயை வெளியிடப் போகிறோம். இதனுடைய தேவை எவ்வளவு என்று பார்த்தால் ஏறத்தாழ 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. நம்முடைய ஊழியத்தில் இந்த பணம் ஒரு கடினமான காரியம்தான். இந்த காரியத்தை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எனது அருமை நண்பரோடு நான் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் ஒரு அருமையான யோசனை சொன்னார். அவர் செய்த ஒரு காரியத்தை என்னிடத்தில் சொன்னார். அது ஒரு சிறப்பு திட்டம், பெண்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம். அந்த திட்டம் என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் என்னிடத்தில் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து விட வேண்டும். 50,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் கமிஷன் தரப்படும். இப்படி 12 மாதங்கள், ஒரு வருஷம் உங்களுக்கு மாதம் 10,000 கமிஷன் தருவோம். சரியாக ஒரு வருடம் ஆனதும் வரும் ஆண்டில் இதே மாதம் இதே நாளில் நீங்கள் கொடுத்த 50,000 முழுவதுமாக உங்களுக்கு திருப்பி தருவோம். அதோடு சேர்த்து உங்களுக்கு 1 பவுன் தங்க நாணயமும் பரிசாக தருவோம். இதை கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2,20,000 ரூபாய் கிடைக்கிறது. நீங்கள் கொடுத்த முன்பணம் எவ்வளவு? வெறும் 50,000 மட்டுமே. இந்த திட்டத்தில் பெண்கள் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள். நீங்கள் உங்கள் உறவினர்களையும் இதில் சேர்த்து கொள்ளலாம். நாளைய தினத்தில் இதற்கான ஆள் சேர்ப்பு பணம் சேகரிக்கப்படும். நாளை முதல் நீங்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். மகத்தான திட்டம். உங்களுக்கு பணம் பல மடங்காக கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல தாய்மார்களே, இந்த பாடல்களை உலகம் முழுவதும் உள்ள சபைகளில் ஜனங்கள் பாடி ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கும். இதற்கு உதவி செய்த உங்களுக்கு பெரும் பகுதி ஆசீர்வாதத்தை கடவுள் நிச்சயம் தருவார். ஒரு குறைவும் வராது. நீங்கள் இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுங்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஆமேன். ஐயா, நாளைக்கு எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் பணம் கொண்டு வருவாங்க ஐயா. தாராளமாக கொண்டு வரட்டுமா? ரொம்ப நன்றிம்மா. சரி, வரேன் ஐயா. அம்மா, உங்க பேரு? ஆவுடைய அம்மா ஐயா. நாளைக்கு என் மகளும் என் மருமகளும் ரூபா கொண்டு வருவாங்க ஐயா. சரிம்மா, வர சொல்லுங்க. சமூக கனி.
பேர் ஆழ்வார். பத்து லட்சம் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் கடவுள் 13 லட்சம் கொடுத்துருக்காரு. ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பிரதர், நம்ம ஊழியத்தின் மூலமாக நானே பாட்டு எழுதி நானே நடித்து சிடி வெளியிட போகிறோம். நல்லா ஃபேமஸ் ஆயிடுவேன். பிரதர், கிறிஸ்தவத்தில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கு. பிரதர், நீங்க புதுசா எழுதணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுபோக பிரதர், உங்களுக்கு பாடல் எழுதுகிற தாளந்தோ நடிக்கிற தாளந்தோ இல்லைல்ல பிரதர்? இதுக்கு தான் எல்லாரும் சொன்னாங்க, உன்னை விட வயசில் மூத்த ஆளை உடன் ஊழியராக வைக்காத. நான் தான் சரி, வயசில் கூட்டினவராச்சே, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாருன்னு வச்சேன். வேணும்னா பாருங்க, நான் வெளியிட போகிற சிடி இதை பார்த்து ஏராளமான வாலிபர்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. நானே பாட்டு எழுதி நானே டான்ஸ் ஆடி இந்த சிடி வெளியிடும்போது நானே ஃபேமஸ் ஆயிடுவேன். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அழைப்பு வரும். உங்களையும் கண்டிப்பாக கூட்டு போவேன். அது மட்டும் இல்லை பிரதர், 7 பாட்டில் ஒரு பாட்டு ஹிட் ஆனா போதும், நான் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுவேன். வேணா பாருங்க பிரதர், இந்த சிடியில் உள்ள என் பாட்டை தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பாருங்க பிரதர். இந்த பாட்டு சீன்கள் எல்லாமே ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, காஷ்மீர் அப்படின்னு இந்தியாவில் பல பகுதியில் போய் ஷூட் பண்ணுறோம். வீடியோவை பார்க்குறவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க பிரதர். பிரதர், இதுக்கு செலவு நிறைய வருமே பிரதர்? ஒரு 10 லட்சம் தான் வரும். பணத்தெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க. பிரதர், எனக்கு என்னமோ இது வீண் முயற்சின்னு தோணுது. இருந்தாலும் ஜெபம் பண்ணி தொடங்குங்க பிரதர். சரி பிரதர், நீங்க பாடல்கள் எழுதியிருக்கீங்கள, அதில் ஒரு பாட்டை பாடி காட்டுங்களேன். பனையேறும் பன்னீரு நீ வடிப்பது பதநீரு, நான் வடிச்சேன் கண்ணீரு என் பன்னீரு, என் பன்னீரு, நான் வடிச்சேன் கண்ணீரு பன்னீர், நீ வடிப்பது பதநீரு, நான் வடிச்சேன் கண்ணீரு என் பன்னீரு, என் பன்னீரு, நான் வடிச்சேன் கண்ணீரு பன்னீர். கடவுளே, 10 லட்சத்தை இந்த பனையேறி காலி பண்ணிட்டானே. பன்னீரு, நீ வடிப்பது பதநீரு, நான் வடிச்சேன் கண்ணீரு என் பன்னீரு, என் பன்னீரு, நான் வடிச்சேன் கண்ணீரு பன்னீரு. பனையில நீதான் தாவி தாவி ஏறும்போது என் மனசு உனக்காக பதறி பதறி வாடுது. பொன்ன நினைச்சி நான் வடிச்சேன் கண்ணீரு என் பன்னீரு, ஒன்ன நினைச்சி நான் வடிச்சேன் கண்ணீரு, பனையேறும் பன்னீரு. கடவுளே, இது சபையில் பாடுற பாட்டு மாதிரி இல்லையே, துஷ்டி வீட்டில் பாடுற பாட்டு மாதிரி இருக்குது.
பனையேறும் பன்னீரு ஒன்ன நினைச்சி நான் வடிச்சேன் கண்ணீரு என் பன்னீரு ஒன்ன நினைச்சி நான் வடிச்சேன் கண்ணீரு பனையேறும் பன்னீரு நீ வடிப்பது பதநீரு நான் வடிச்சேன் கண்ணீரு என் பன்னீரு என் பன்னீரு நான் வடிச்சேன் கண்ணீரு பன்னீரு. கடவுளே, முதலுக்கு மோசம் இல்லாம காப்பாத்துங்க கடவுளே. பிரதர், நாம வெளியிட்ட CD ஒண்ணு கூட விற்கல. 10 லட்சம் வீணா போச்ச பிரதர். கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம பரலோக கடவுள் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் தருவார். அடுத்த சீடியில இதுல இழந்ததெல்லாம் மீட்டுறலாம். பிரதர், இன்னொரு சீடியா பிரதர்? வேண்டாம் பிரதர். உங்களுக்கு பொறாம. இதுல வீணடிச்ச 10 லட்சத்தை மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுத்துருக்கலாம். வட மாநிலங்கள்ல 3000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மிஷினரிகள் ஊழியமும் செய்கிறாங்க, தன் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்காவது கொடுத்துருக்கலாம். இப்படி 10 லட்சத்தை வீணாகிட்டீங்களே பிரதர். பிரதர், எத்தனையோ தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, சரியான உடைகள் இல்லாமல் இருக்காங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட இந்த பணம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். 10 லட்சத்தை வீணாக்கிட்டீங்களே பிரதர். நிறுத்துங்க பிரதர், அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதுக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நான் வளரணும், என் ஊழியம் வளரணும், அதுதான் என்னுடைய லட்சியம். ஏழைங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு நான் வரல. $50,000 கொடுத்தா 2.5 லட்சம் ரூபா தருவேன்னு சொல்லி ஏழை மக்கள்கிட்ட 13 லட்சம் வசூல் பண்ணியிருக்கிறார். இதை எப்படித்தான் கொடுக்க போறாரோ தெரியல. கடவுளே, நீங்க தான் காப்பாத்துங்கப்பா. இந்த தாத்தாவை முதல்ல உடன் ஊழியர் பதவியிலிருந்து தூக்கிட்டு நம்மளை மாதிரி ஒரு இளம் வாலிப பையனை அந்த பதவியில் வைக்கணும். அப்போ தான் நம்ம ஊழியமும் வளரும், நாமும் வளரலாம், சீக்கிரம் ஒரு ஜெட்டு வாங்கி பறக்கலாம். இவர் கூட இருந்தால் பிரதர், நம்ம ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம். அந்த கூட்டத்துக்கு பேரே பேரின்ப இரவு. என்னது பேரின்ப இரவா? பெயரே தப்பா இருக்க பிரதர். அது என்ன பேரின்ப இரவு? சும்மா இருங்க பிரதர், எதுக்கு எடுத்தாலும் தடையா? இப்போ எல்லாரும் அப்படித்தான் வைக்கிறாங்க, பேரின்ப இரவு தான். பிரதர், 10,000 வால் போஸ்டர் அடிச்சு தூத்துக்குடி முழுக்க ஒட்ட போகிறோம். ஒவ்வொரு தெருவுலையும் ஏராளமான பெரிய பெரிய டிஜிட்டல் பேனர் வைக்க போகிறோம். என் போட்டோவை அப்படி ஸ்டைலாக போட்டு பயங்கரமாக கலக்க போகிறோம். இந்த கூட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஊழியம் உலகம் பூரா பரவ போகுது. பிரதர், ஒரு 10 பூனை வேணும். பூனையா? பூனைக்கறி சாப்பிட்டா போலீஸ் பிடிப்பாங்க பிரதர். பூனைக்கறி இல்லை பிரதர், இந்த கருப்பு சவாரி போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இந்த பாதுகாப்புக்கு வருவாங்களே. கருப்பு பூனை படையா? கரெக்ட் பிரதர், பூனைப்படை வேணும். நான் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது பிரதர், 2 பக்கமும் ஜனங்கள் இருப்பாங்களா, அந்த ஜனங்களை அப்படி தள்ளு அப்படின்னு சொல்லி அந்த வழியை சரி பண்ணணும். அது சும்மா பார்க்கறதுக்கே பந்தாவா இருக்கும், கெத்தா இருக்கும். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சீக்கிரம் நாம ஜெட்டு வாங்கிடுவோம் போல தெரியுது. பிரதர், என்னுடைய லட்சியமே வேற பிரதர். உலகம் முழுவதும் சுத்தி வரணும் பிரதர். பிரதர், இந்த பேரின்ப இரவுக்காக விளம்பரத்துக்கே நம்ம பல லட்சம் செலவு பண்ண போறோம். விளம்பரத்துக்கே பல லட்சமா?
எப்படி பிரதர்? எல்லா நியூஸ் சேனல்லையும் விளம்பரம் கொடுக்க போகிறோம். தமிழ்நாடு முழுசும் விளம்பரம் பண்ணுறோம். அந்த பேரின்ப இரவு அன்னைக்கு இந்த தூத்துக்குடி மாநகரமே போக்குவரத்து நெரிசல்ல ஸ்தம்பிக்க போகுது பாருங்க. பிரதர், நம்ம ஒரு 10,000 வால் போஸ்ட் அடிக்க போகிறோம். தூத்துக்குடி முழுக்க ஜனங்கள் எங்கே திரும்பினாலும் என் முகம்தான் ஜனங்களுக்கு தெரியணும். 10,000 போஸ்டர். இப்போ அதுக்கு நல்ல ஸ்டில்லாக போடணும்ல. நம்ம ஃபோட்டோ எடுத்துருவோமா? நீங்கள் எடுக்கிறீங்களா? நம்மக்கிட்ட ஃபோட்டோ இருக்கு பிரதர். அதெல்லாம் வேண்டாம் பிரதர், ஸ்பெஷலாக எடுக்க போகிறோம். நல்லா மைக் பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி எடுப்போம். எடுத்துருவோமா? சூப்பரா இருக்கு பிரதர். என்ன பிரதர் போஸ்டர் இப்படி அடிச்சிருக்கீங்க? இந்த பாருங்க, என் போட்டோவில் இந்த ஓட்டப்பல்லு தெரியுது. பிரதர், பல்லு தானே பிரதர்? என்ன பல்லு தானே? நான் என்ன கிழவனா உங்களை மாதிரி? இமேஜ் பாதிக்கப்படும் பிரதர். வேண்டாம், நல்லாவே இல்லை பிரதர், அசிங்கமாக இருக்கு. இதை கொண்டு போய் பழைய பேப்பருக்கு போட்டுட்டு வேற போஸ்டர் அடிங்க. பிரதர், 1.5 லட்சம் ரூபாய் வீணா போகும் பிரதர். 1.5 லட்சம் தானே, போனா போகுது, வேற அடிங்க. ஜேம்ஸ் பிரதர், இந்த பேரின்ப இரவு கூட்ட நடத்தணும் உள்ள பிரதர், ஏறத்தாழ 19 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் பிரதர். ஆனால் கூட்டத்திற்கு வந்தது என்னமோ இந்த மைக் செட்டுக்காரனும் லைட் கட்டுறவனும், இந்த 2 பேரை தவிர வேற யாரும் வரலையே பிரதர். கூட்டத்துக்கு ஆட்கள் வரணுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. தூத்துக்குடி முழுக்க 10,000 வால் போஸ்ட் ஒட்டியிருக்கோம். 150 டிஜிட்டல் போர்டு வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். இப்போது நான் ஊழியக்காரன் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு பெரிய ஊழியக்காரர் பெரிய மீட்டிங் நடத்துகிறாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு பிரதர். அது போதும் பிரதர். ஜேம்ஸ் பிரதர், இவ்வளவு செலவு பண்ணியும் ஒரு ஆத்மா கூட வரலையே, இதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? நான் எதுக்கு பிரதர் கவலைப்படணும்? பிரதர், கூட்டம் வரணும்னு சொல்லிலாம் நான் இந்த கூட்டம் நடத்தலை. இப்படி ஒரு ஊழியக்காரரு தூத்துக்குடியில் இருக்காருன்னு ஜனங்களுக்கு தெரியணும். அதுதான் பிரதர் ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணாதான் ஊழியம் வளரும், நானும் வளர முடியும். நம்ம ஊழியத்தையும் என் பேரையும் பிரஸ்தாபப்படுத்தினா தான் நிறைய ஊழிய அழைப்புகள் நமக்கு வரும். அப்படி வரும்போது நாம் ரேட்டு பேசி ஊழியத்துக்கு போகலாம். பிரதர், ஒரு யூத் கேம்ப் நடத்த போகிறோம். 1000 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை கூட்டி சேர்க்க போகிறோம். அதுக்கு 3000 ரூபா டிக்கெட் போட போகிறோம்.
பெரும் தொகை நமக்கு லாபம் கிடைக்க போகுது. வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் நம்ம ஊழியம் பிரபலமாயிரும். பிரதர், இந்த காலத்தில் எப்படி 1000 பிள்ளைங்களை கூட்டி சேர்க்க முடியும்? அதுக்கு ஐடியா வச்சிருக்கேன் பிரதர். பிரதர், நானே பால்ராஜ் மாதிரி டான்ஸ் ஆட போகிறேன். நான் ஆடுற டான்ஸை பார்க்குறதுக்கே ஏராளமான வாலிபர்கள் வருவாங்க பிரதர். வாலிபர்களோடு நான் ஆடும்போது நான் ஃபேமஸ் ஆகிடுவேன் பிரதர். அது மட்டும் இல்லை பிரதர், எல்லா சர்ச்சுகளுக்கும் வேன்களை அனுப்பி அங்கேருந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர போகிறோம். 20 வேன் ஏற்பாடு பண்ணி தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா சர்ச்சில் இருந்தும் வாலிபர்களை அள்ளிட்டு வரப்போகிறோம். கண்டிப்பாக வருவாங்க. பிரதர், சர்ச்சில் உள்ள பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து கேம்ப் நடத்துறதுனால என்ன பிரயோஜனம் பிரதர்? சர்ச்சுக்கு போகிற பிள்ளைங்க தான் பிரதர் காணிக்க தரும். பிரதர், இயேசுவை அறியாத 10 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து நற்செய்தி அறிவித்தாலே பெரிய பிரயோஜனமாக இருக்கும் பிரதர். பரலோகமே அதை பார்த்து சந்தோஷப்படும் பிரதர். இந்த காலத்து ஊழியத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை பிரதர். ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க 3000 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ள வருமா? போங்க பிரதர். பிரதர், இதுக்கு பதிலாக நீங்கள் ரிக்கா டான்ஸ் நடத்திட்டு போயிடலாம். பிரதர், இதுக்கு மேலே உங்களை ஊழியத்தில் வச்சுருந்தா நானும் வளர முடியாது, இந்த ஊழியமும் பிரபலமாகாது. எந்த திட்டத்தை சொன்னாலும் தடை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் தாத்தா, உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது. தப்பாக நினச்சிக்காதீங்க. இவ்வளவு நாள் என் ஊழியத்தில் உதவியாக இருந்தீங்கல்ல, போதும். தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்தை போய் பாருங்கள். பிரதர், உண்மையாக தான் சொல்கிறீங்களா? அதாவது கோபத்தில் சொல்கிறீங்களா? உறுதியாக இறுதியாக சொல்கிறேன் பிரதர். உங்களை வச்சுருந்தா நான் ஊழியத்தில் வளரவே முடியாது. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. போயிட்டு வாங்க. பிரதர், என்னை ஊழியத்தை விட்டு போக சொல்லிட்டீங்க. நான் யார் கூடயாவது சேர்ந்து ஊழியம் பார்த்துக்கிட்டுதேன். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. நான் போயிட்டு வரேன் பிரதர். எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் கிளம்புங்க. உங்கள் சம்பளத்தை கணக்கு பார்த்து மீதி இருந்தால் ஜிபேயில் அனுப்பி விட்றேன். பனை ஏறும் பன்னீர், நீ வடிச்சது 17, நான் வடிச்சேன் கண்ணீர். பன்னீர் பன்னீர் பன்னீர், பனை ஏறும் பன்னீர், பனை ஏறும் பன்னீர், பனை ஏறும் பன்னீர், நீ வடிச்ச 17, நான் வடிச்சேன். ஓய் ஓய், பனை ஏறும் பன்னீர், நீ வடிச்சது 17, நான் வடிச்சேன் கண்ணீர். பன்னீர் பன்னீர் பன்னீர், நான் வடிச்சேன் கண்ணீர். 17. வாலிப பிள்ளையே, நீ பரலோகத்துக்கு போவதனால் கடவுளுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நீ பூமியில் இருப்பதுதான் கடவுளுக்கு லாபம். அப்பொழுதுதான் நீ காணிக்கை கொடுப்பாய். நீ 1/2 கிராமோ 1 கிராமோ காதல மூக்கில் இருக்கிறத கலட்டி போடு. ஒண்ணு இல்லைன்னா நீயே உள்ள விழுந்துரு. பனை ஏறும் பன்னீர், நீ வடிப்பது 17, நான் வடிச்சேன் கண்ணீர். நல்ல ஆடு. ஹலோ ஹலோ, வில்சன் பிரதரா?
வில்சன் பிரதர், என்னை மன்னிச்சிருங்க பிரதர், என்னை மன்னிச்சிருங்க பிரதர், என்னை மன்னிச்சிருங்க பிரதர். எனக்கு இப்போ கொரோனா வந்துட்டு பிரதர், ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர். ஜேம்ஸ் பிரதர், ஜேம்ஸ் பிரதர், வாங்க பிரதர், வாங்க பிரதர். உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன் பிரதர். நான் பிழைக்க மாட்டேன்னு நினச்சி 50,000 கொடுத்த ஜனங்கள்லாம் வரிசையாக ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க பிரதர். டாக்டர் கொரோனான்னு சொன்ன உடனே எனக்கு பயம் கொடுத்துட்டு பிரதர், அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் பிரதர், ஓடி வந்துட்டேன் பிரதர். பயப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நல்ல சுகமாயிருக்கு. வேண்டாம் பிரதர், வேண்டாம். நான் சுகமாகணும்னு நீங்க ஜெபம் பண்ணாதீங்க பிரதர். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும்னு மட்டும் ஜெபம் பண்ணுங்க பிரதர். போதும் ஊழியம் செய்யறேன்ற பேர்ல ஊதாரித்தனமா ஆண்டவருடைய காணிக்கையெல்லாம் வீணாகிட்டேனே பிரதர். காணிக்கின்றது ஆண்டவருடைய இரத்த கரைய பிரதர், அதை என் பெருமைக்காக வீணடிச்சிட்டேனே பிரதர். என் ஊழிய வாழ்க்கை மற்ற ஊழியக்காரங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் பிரதர், பாடமா இருக்கணும் பிரதர். பிரதர், பிரதர், என் வீடு வாசலெல்லாம் வித்து நான் பட்ட கடனெல்லாம் அடைச்சிருங்க பிரதர், அடைச்சிருங்க பிரதர். பிரதர், கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்யறவன் சபிக்கப்பட்டவன் பைபிள் எழுதிருக்கு பிரதர். அதை படிச்சும் அறிவில்லாம உணர்வில்லாம ஊதாரித்தனமா காணிக்கைய வீடடிச்சிட்டதே பிரதர். பிரதர், வேண்டாம் பிரதர், வேண்டாம். என்னை தொடாதீங்க பிரதர். நீங்க நல்லா இருக்கணும் பிரதர், நல்லா இருக்கணும் பிரதர். ஜேம்ஸ் பிரதரை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறத விட இவரே ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை.